1MDB ஊழல் வழக்கில் முறைகேடாக பயன்படுத்தப்பட்ட 42 பில்லியன் ரிங்கிட்டில் சுமார் 70%, அதாவது 30 பில்லியன் ரிங்கிட் மீட்கப்பட்டுள்ளதாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் MACC 1MDB சொத்து மீட்பு பணிக்குழு தெரிவித்துள்ளது. இது உலகளாவிய ஊழல் வழக்குகளை ஒப்பிடும்போது மிக உயர்ந்த மீட்பு விகிதம் என்றும் அது தெரிவித்தது. MACCயின் சிறப்பு நடவடிக்கை குழுவின் மூத்த இயக்குனர் டத்தோ முகமது ஜம்ரி ஜைனால் அபீடின் கூறுகையில், அமெரிக்கா, சிங்கப்பூர், சுவிட்சர்லாந்து போன்ற சர்வதேச பங்காளிகளுடன் மலேசிய நிறுவனங்கள் மேற்கொண்ட வலுவான ஒத்துழைப்பால் இந்த சாதனை சாத்தியமானது என்று தெரிவித்தார். உள்நாட்டு சொத்துகளில் 90 to 95% ஏற்கனவே மீட்கப்பட்டுள்ள நிலையில் ஜோலோ, தாரிக் ஒபைட், பெட்ரிக் மஹோனி போன்ற வெளிநாட்டு நபர்களுடன் தொடர்புடைய சொத்துக்களை மீட்கும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதனிடையே பிரேசிலின் பெட்ரோபிராஸ் ஊழல் வழக்கை விட மலேசியாவின் மீட்பு நடவடிக்கை அதிக உலகளாவிய அங்கீகாரத்தை பெற்றுள்ளது. அண்மையில் JP மோர்கன் சேஸ் வங்கி 1.4 பில்லியன் ரிங்கிட் செலுத்த ஒப்புக்கொண்டுள்ளது. இதற்கிடையில் நஜிப் ரசாக்கின் 2.27 பில்லியன் ரிங்கிட் சம்பந்தப்பட்ட 1MDB குற்றவியல் வழக்கு அக்டோபரில் மீண்டும் தொடங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.